ஏவிஎம்மை பற்றி பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க நான் ஏவிஎம்மில் பிறந்தவன்னு. ஆனால் ஏவிஎம் பிறந்த வீடுன்றதை விட எனக்கு அவ்வளோ அந்த இதில் ஒப்புதல் இல்லை. ஏன்னா நான் ஒரு பொண்ணு பிறந்தாள்னா ஒரு 18 வயசு வரைக்கும் அந்த வீட்டில் இருப்பாள். அதுக்கப்புறம் அவளை எப்போ கட்டி கொடுக்கலான்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அவள் புகுந்த வீட்டில் தான் அவள் சிறப்படைவாள், அவள் பெருமைப்படுவாள். அவள் கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிற நட்போ பிரியமோ காதலோ எல்லாம் அங்கே தான் நடக்க போகுது அவளுக்கு. அதனால் நான் பிறந்த வீடுன்றதை விட புகுந்த வீடுன்னு தான் இனிமேல் ஏவிஎம்மை பற்றி நான் சொல்லுவேன். நான் விஜயபுரி வீரன் என்ற ஒரு படத்தை செய்தேன். தலியத் சார் டைரக்ட் பண்ண படம், சிட்டடல் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் ஆனந்தன் ஆக்ட் பண்ணால் ரொட்டேட்டிங் அண்ட் ரொமான்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கத்தி சண்டை படம் அது. அதில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தான். அந்த 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 படமும் ரொம்ப நல்லா போச்சு. இது பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த கதையிலையும் அந்த அவருக்கு உதவி டைரக்டராக வருதுலேயும் என்னை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய நல்ல நண்பர் அசோகன், அவருக்கு ஒருத்தரை பற்றி தப்பாக பேசவே தெரியாது. அவ்வளோ நல்ல நடிகர், எந்த பாட்டு கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக நடிப்பார். அவர் என்னுடைய படங்கள்லாம் முக்கால்வாசி இருப்பார். சார் உங்களை ஒரு இடத்துக்கிட்ட போகிறேன், அங்கே நீங்கள் கதை சொல்லணும்னாரு. வச்சுருக்கீங்களான்னாரு. இருக்குது பாரு, கதை இருக்குது. சரி நீங்கள் வாங்க நான் இட்டு போகிறேன்னாரு. அசோகன் அப்போது ஒரு மாரிஸ் கார் வச்சுருந்தார். அது அப்பப்போ ஓடும், அப்பப்போ நிற்கும். நல்ல வேளை அன்னைக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது நேராக போயிட்டே இருந்தது. எனக்கு புரியல, எங்கே போகிறீங்க சொல்லுங்களேன். நீங்கள் வாங்கண்ணே, நான் ஒரு இடத்துக்கிட்டு போகிறேன் உங்களா அப்படி நடு ரோட்லேயே விட்டுருவேன்னாரு. உங்கள் காரை நம்பி வரேண்ணே, நடு ரோடில் விட்டாலும் விட்டுடுவீங்களேன்னு. இல்லை நீங்கள் வாங்கன்னுட்டு போனார். ஒரு இடத்துல திரும்ப போகும்போது நின்று பார்த்தா இப்போ இருக்குது ஏவிஎம்னா ஒரு பெரிய குளோபு. அப்போ அது கிடையாது, வெறும் ஏவிஎம்னு கொட்டையாக எழுத்தில் போட்டிருக்கோம். அதை பார்த்த உடனே தான் இங்கேயா என்னை அழைச்சிட்டு வரீங்கன்னு. அப்போல்லாம் ஏவிஎம்குள்ளே நுழையிறதுன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேன், கலை உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு, நம்ம இந்துக்களுக்கு திருப்பதி போகும்போது எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ, ஒரு முகமதியருக்கு மெக்கா மெதினா போகும்போது எவ்வளோ ஒரு பக்தி ஏற்படுமோ, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் போகும்போது என்ன ஆனந்தம் ஏற்படுமோ, அவ்வளோ ஒரு கலைஞனுக்கு ஏவிஎம்குள்ளே நுழைய போகும்போதே ஏற்படும். சின்ன சின்ன குடில்கள், ஒரு 10-12 குடில்கள் இருக்கும். உள்ளே போனால் எனக்கு அந்த குழு அறையில் ஒரு இளைஞர் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக வசீகரமாக இருந்தார் பார்க்குறதுக்கு. இந்த இளைஞர்கிட்ட கதை சொல்லணும் ஆன்னு பார்த்தேன். அவருக்கு அப்போது அந்த இளைஞருக்கு 18 வயசுலேருந்து 20 வயசு சொல்லலாம். ஆனால் அவர் முகத்தில் இந்த வசீகரமோ ஒரு கம்பீரமோ எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு அன்றைக்கே ஒரு ஈர்ப்பு வந்தது. சரின்னு உட்காந்து, அண்ணன் கதையை அவுத்து விடுங்கன்னார். அவரும் சிரிச்சுக்கினேன், கதையை சொல்லுங்கன்னார். சரின்னுட்டு நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்தேன். இது சொல்ல 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 அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே என்னை பார்க்காத மேஜை மேலே கத்தையாக பென்சிலுங்க வச்சுருப்பார். அதில் ஒவ்வொரு பென்சிலாக எடுத்து சீவ ஆரம்பித்தார். நானும் பாதி கதை வந்திருப்பேன், அவர் சீவிக்கின்னு இருக்கார். அசோகன் வாயப்படன்னு பார்த்துன்னு இருக்கார். திடீர்னு நான் என்ன பண்ணேன், மூடிட்டேன், ஃபைலை வச்சுட்டேன். என்னங்க மூடிட்டீங்கன்னு கேட்டார் அந்த இளைஞர். நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு போர் அடிக்குது போல இருக்குது, பிடிக்கல போல இருக்குது, உங்கள் நேரத்தையும் வீண் பண்ண வேணாம், எனக்கும் வந்தது நிறைவேறலைன்ற எண்ணத்தோடு நான் போயிடுறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சதுனால தான் நான் கேட்டுட்ருந்தேன். என்னுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, கதையில் ரொம்ப ஈடுபாடு ஆச்சுன்னா பென்சில் சீவ ஆரம்பிப்பேன். இதை கூட விட்டுடணும், இன்னும் கொஞ்ச நாளில் விட்டுடுவேன், அது தான் வருது, நீங்கள் கதையை சொல்லுங்கன்னு. நான் கதையை சொல்லி முடித்த உடனே ஒன்று அசோகன் சொன்னார், இதுங்க நீங்கள் என்னமோ ராஜா ராணி கதை ஆனந்தம் அது இது, நீங்கள் கடைசியில் இப்போ சோஷியல் கதைகளை சொல்கிறீங்களே, குடும்ப கதையை சொல்கிறீங்களே, இது எப்படிங்கன்னார். இல்லை நான் 2 ஃபைல் வச்சுருந்தேன். நீங்கள் சொன்னது அந்த ஆனந்தம் கதை, நான் அதுக்கு முந்தி இந்த கதையை சொல்லாமேன்னு தான் இதை சொன்னேன். சரி அது இருக்கட்டும், இன்னொரு கதை வச்சுருக்கீங்களான்னார் அந்த இளைஞர். ஆமாங்க இருக்குதுன்னார். அதை இன்னொரு நாளைக்கு சொல்லட்டுமான்னு. இல்லை இப்போவே சொல்லுங்கன்னார். இல்லை உங்களுக்கு இல்லை எனக்கு அதில் கேட்க முடியும் சொல்லுங்கன்னார். மறுபடியும்
அந்த ஆனந்தகிட்டனுக்காக வச்சுருந்த கதையை நான் முழுதும் சொல்லி முடித்தேன். முடிக்கிற வரைக்கும் அவர் அப்படி கேட்டுட்ருந்தார். கேட்டுட்டு இருந்துட்டு பார்த்துட்டு சரிங்கண்ணா காஃபி கொண்டாட சொன்னார். சாப்பிட்டேன், கொண்டோம், இது பண்ணோம். இப்போ என்ன சொல்ல போகிறாரோன்னு அவர் முகத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த ஃபைலை வச்சுட்டு போங்கன்னாரு. எந்த ஃபைலை கேட்குறீங்க? இந்த சோஷியல் ஃபைலா அல்லது இந்த ராஜாராணி கதை ஃபைலான்னு? 2 ஃபைலையும் வச்சுட்டு போங்கன்னாரு. ஒன்றும் புரியல எனக்கு. இது 2யுமான்னு? ஆமாம், 2யும் வச்சுட்டு போங்கன்னாரு. 2யும் மேலே வச்சுட்டு சரி நான் சொல்லி அனுப்புகிறேன் உங்களுக்குன்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு என் டெலிஃபோன் இருந்தது, டெலிஃபோன் நம்பரை கொடுத்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அந்த இளைஞனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தோம். அந்த கதை தான் பார்த்தால் பசி தீரும்ன்றது ஒரு கதையும், இன்னொன்று வீர திருமகன்ன்ற இன்னொரு கதையும். மறுநாள் என்ன அங்கே கூப்பிட்டவர் 2 கதையை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு கதையை வேறு யாருன்னா செய்வாங்க, இன்னொரு கதையை நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவர் கையை குலுக்கிட்டு வந்தேன். அன்றைக்கி கையோட கை கோர்த்தவர் தான் சரவணன். அவர் தான் அன்னைக்கு எங்களுக்குள்ளே ஏற்பட்ட பந்தமாகப்பட்டது. 50 வருஷம் 55 வருஷம் இன்னும் தொடருது. அது அவர் இல்லாத நான் எதுவுமே செய்யறதில்லை. என்ன அவர் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னையும் கேட்டு தெரிஞ்சுக்குவார். இது ஆண்டவன் ஏற்படுத்தின பந்தம் தான். இந்த கிருஷ்ண பகவானுக்கும் குசேலத்துக்கு ஏற்பட்ட பந்தம்னுவாங்களே, அது மாதிரி நான் குசேலன், அவர் கிருஷ்ண பகவான். அவருக்கும் எனக்கு ஏற்பட்ட அந்த பந்தம் இன்னி வரைக்கும் அப்படியே தொடர்ந்துன்னு வருது. ஆண்டவன் என்னுடைய ஆயுசுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்க எனக்கு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்.